வஞ்சர மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது ஒரு 7 பீஸ் வஞ்சர மீன் இருக்குது. இதை வச்சு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். எல்லாம் சிவக்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம். இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரையும் வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். வதக்க நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயத்தோடு சேர்த்து இந்த பூண்டு வதங்குறப்போ ரொம்ப சும்மா வாசனையாக இருக்கும். மீன் குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுவும் பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதுவும் இதோடு சேர்த்து நல்லா வதங்குது. அப்போ தான் குழம்பு நல்லா வரும். நல்லா வதங்குச்சுன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள். இது தனியா, மிளகாய், மிளகு, சீரகம், சோரம்பருப்பு இதெல்லாம் போட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். நான் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போடுறேன். உங்களுக்கு எந்த உப்பு தேவையோ அந்த உப்பு போடு. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா மீன் குழம்பு கொதிக்குது. இந்த வஞ்சர மீனுக்கு மட்டும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் குழம்பு. அப்போ தான் அந்த மீனில் ஒட்டும். ஒரு 5 நிமிஷம் திறந்து வைக்கலாம். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக கொஞ்சம் போட்டு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. மீன் குழம்போட வாசனை வருது கொதிக்கிறப்போ. இப்போ மீன் போட்டுக்கலாம். நான் இது பாருங்கள், மீன் போட்டு ஒரு மீனாக தனித்தனியாக போடுங்க. அந்த குழம்புல முழுவணும். அப்போ தான் அந்த காரம் சேரும். அந்த வஞ்சர மீன் மட்டும் நல்லா குழம்புல முழுகிற மாதிரி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வஞ்சர மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும்.